அன்புக்குரிய சகோதரர், தேவனுடைய மிகுந்த கிருபையினால் இந்த மாலை நேரத்தில் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த தயவுக்காகவும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானம் செய்யும்படிக்கு நமக்கு கொடுத்ததான இந்த மாபெரும் சிலாக்கத்திற்காக மீண்டுமாக தேவனுக்கு கர்த்தரை சுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த ஏப்ரல் மாதம், இந்த மாதம் தான் 11ஆம் தேதி நம்ம கர்த்தருடைய பாடுகளின் ஐக்கியத்தில் பங்கு பெற்று அதற்கே உரிய ஆசீர்வாதத்தோடு நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டு இன்னும் ஒரு உற்சாகத்தோடு இன்னும் அதிகமாக தேவனுக்காக அல்லது தேவனோடு கூட ஐக்கியம் அதிகமாக நாங்கள் இன்னும் அவரை கிட்டி நெருங்கி சேருவதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான சிலாக்கியத்தை அநேகம் காரியங்களிலே நாம் வளருவதற்கு ஏதுவாக சத்தியத்தின் வெளிச்சங்கள் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டு வருகிறது. நம்ம எல்லாம் அறிந்த காரியம். சார், அதற்கே இசைவான ஒரு வாழ்க்கை, புது சிருஷ்டியின் வளர்ச்சிக்கு எதுவான பாதையிலே நாம் கடந்து செல்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறது. அப்படினால் தொடர்ச்சியாக நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை நினைவு கொண்டதற்கு பிற்பாடு கூட, முக்கியமாக அதோடு கூட நம்முடைய அந்த ஒரு காரியம் முடிந்து விட்டதான்னு பார்க்கும்போது நிச்சயமாக இல்லை. கர்த்தருடைய ஈடுபலி, அவருடைய மரணம், அதோடு கூட தேவனுடைய தெய்வீக திட்டம் அல்லது தேவனுடைய தெய்வீக நோக்கம் நிறைவடைவதில்லை. அதோடு கூட அவருடைய உயிர்த்தெழுதல் நடந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய அந்த தெய்வீக திட்டம் அதற்கே ஒட்டினதான, அதாவது ஒரு தெய்வீக நோக்கம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது என்று கூட நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நேற்று தினத்தில் கூட நம்ம கேட்டோம், என்னன்னா கர்த்தருடைய மரணத்தில் அதை நினைவு கூறுதல் பங்கு பெற்று அதோடு கூட அது நம்ம பூரணம் அடைவது எப்படிதான் நம்ம பூரணம் அடைய முடியும், நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில புது சிருஷ்டியாக நம்ம எப்படி வாழ வேண்டும், அதாவது உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை தியானிப்பதற்காகவே நம்முடைய நேரங்களையும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையுமாக பிரதானமாக இந்த ஒரு நம் இலக்கை நோக்கி தொடரும் போது இந்த உயிர்த்தெழுதலின் காரியங்கள், உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள், நமக்கான பங்கு இதில் என்ன, பல்வேறு குணலட்சணங்களை வளர்த்தக்கூடிய காரியங்கள், சத்தியத்தோடு இன்னும் அதிகமாக சத்தியங்களை தியானிக்கக்கூடிய காரியங்கள், இதில் நாம் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டுமா இருக்குது. அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நினைவு கூறுதலுக்கு முன்பாக எப்படி நம்ம ஒரு 3 மாத காலம் குறிப்பாக கர்த்தர் இயேசுவின் பாடுகளை குறித்து அதிகமான தியானம் செய்தோமோ, அதே போலதான் கர்த்தர் பரமேறின போது கூட அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிற்பாடு அந்த உயிர்த்தெழுதலின் காரியங்களை குறித்ததான தியானம் நமக்கு தொடர்ந்து நம்ம தியானம் செய்ய வேண்டியதாக இருக்குது கூட நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஏன் எப்படி பார்க்கணும்னு சொன்னோம்னா, தேவனுடைய ஏற்கனவே நம்ம பகிர்ந்து கொண்டோம், தேவனுடைய தெய்வீக திட்டம் வெறும் கிறிஸ்துவின் மரணத்தில் மாத்திரம் நிறைவடைவதில்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் நடந்தால் மாத்திரமே, அதாவது இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் கர்த்தருடைய மரணத்தோடு கூட அவர் உயிர்த்தெழுதலும் கூட ஒரு நிகழ்வு நடந்தே ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அன்பு சகோதரர், அதோடு கூட இன்றைக்கான இந்த பாடத்தின் தலைப்பு என்ன நம்ம பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் காணப்பட்ட நோக்கம் என்ன, அவருடைய மரணத்துக்கு பின்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எத்தனை நாள் காணப்பட்டார், எவ்வளவு பேருக்கு காணப்பட்டார், எதற்காக காணப்பட வேண்டும், இந்த பூமியில அவர் எதற்காக ஒரு சில நாட்கள் இருக்க வேண்டியதான் இருந்தது, அந்த நோக்கத்தை தான் நம்ம தியானம் செய்ய போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாம் அறிந்திருக்கிற விஷயங்கள், கர்த்தர் இயேசு பூமியில 40 நாட்கள் இருந்து அநேகருக்கு தரிசனம் கொடுக்கிறார்.
முக்கியமாக ஒரு 11 காட்சிகள் தந்திருக்கிறார் என்று கூட நம்ம புரிஞ்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஸோ எத்தனை பேருக்கு அது காண்பித்தார் என்று நம்ம கவனிக்கும் போது, வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 500 பேருக்கு மேல் அவரை தரிசித்திருக்கிறார்கள். அதாவது கர்த்தர் மரணித்த பின்பு அவர் உயிர்த்தெழுதலில பூமியில அவர் இருக்கும்போது ஏறக்குறைய ஒரு 500 பேர் தரிசிச்சிருக்காங்க. அதுதான் மொத்த எண்ணிக்கை. ஆனால் உலக மக்களுக்கு அவர் தரிசனம் தந்தாரா என்று பார்க்கும்போது, ஒரு பொது ஜனங்களுக்கோ அல்லது வேதப்பாருக்கோ மத தலைவர்களுக்கோ ரோமாபுரி தளபதிகளுக்கோ அவர் காட்சி கொடுக்காதபடிக்கு முக்கியமாக சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் அவரை பின்பற்றி அவரை விசுவாசித்து பின்வந்த அவரை பின்பற்றின ஜனங்களுக்கு தான் காண்பித்தார் என்று கூட நம்ம வசனத்தின் மூலமா பார்க்கிறோம் சகோதரர்களே. வாசிக்கலாம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாராவது நீங்க சகோதரிகள் நீங்க எடுத்தா நீங்க வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான சிஷ்டாந்தாரங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தேங்க்யூ சிஸ்டர். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தின் ஆதாரம் நமக்கு இருக்கு. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசியிருக்கார். அதோடு கூட அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அப்படின்னு வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இது சீஷர்களிடம் ராஜ்யத்தை குறித்து பேசினார் என்ற காரியங்கள், அதோடு கூட முதலாவதாக அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போஸ்தலர்களுக்கு ஏன் அவர் தரிசனமாக வேண்டும்? இப்போ ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோட கூட தான் இப்படிதான் மரிக்கணும், தான் பாடுபட்டு மரிக்க வேண்டும், 3ஆவது நாள் உயிர்த்தெழ வேண்டும், இப்படிதான் காட்டி கொடுக்கப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு காரியங்களை கர்த்தர் இயேசு மேல் வீட்டறையிலே ராபோஜன பந்தி இருந்து அதற்கு பிற்பாடு கடந்து வந்த அந்த பாதைகளிலே கெத்செமனே தோட்டத்துக்கு வரும்பொழுது அநேக விஷயங்கள் சீஷர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வந்தார் என்று கூட நம்ம பார்க்கிறோம் சகோதரர். அப்போ இப்படி கர்த்தருடைய பாடு மரணம் இவளெல்லாம் கேட்ட சீஷர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு துக்கமான ஒரு பயம் கலந்த ஒரு துக்கம் அவங்களுக்கு கண்டிப்பா வந்துருந்துச்சு. அன்பு சகோதர சகோதரி, அப்போ ஒரு ஒரு கலக்கம் அடைந்திருந்தாங்க என்று கூட நம்ம பார்க்கணும். அதனால்தான் கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கலங்காதிருங்கள். அதாவது இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்துல 1 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். போதும். சார் ஏன் அப்படி சொன்னாருன்னா, ஒரு கலக்கம் அடைஞ்சிருந்தாங்க சகோதர சகோதரி. சீஷர்கள் கெத்செமனே அனுபவத்தில் கடந்து போகும்போது கர்த்தருடைய காரியங்கள் அவர்கள் அதிகமாக அறியாவிட்டாலும் கூட கர்த்தர் பேசின ஒரு சில வார்த்தைகள் கர்த்தரை குறித்துதான அந்த பாடு மரணம் அவமானங்கள் இதெல்லாம் அவர் பேசும் பொழுது நிச்சயமா அவர்களுக்கு ஒரு துக்கம் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். துக்கத்தோடு இருந்தபோது தான் ஒரு தூக்க மயக்கத்துல இருந்தாங்க. ஒரு சில வேளைகளில இது எப்படி நம்ம கூட அனுபவிச்சிருக்கோம். எப்படின்னா ஒரு துயரமான செய்தி நம்ம கேட்கும்போது தூக்கமும் வரும், துக்கமும் இருக்கும். துக்கப்பட்டு கொண்டு தான் இருப்போம், அதே சிந்தனையில இருப்போம். ஆனா அதை மேற்கொள்ள முடியாத ஒரு பட்சத்துல தான் ஒரு தூக்க மயக்கம் கூட நம்ம வந்திருக்கோம். நம்ம அநேகர் அனுபவிச்சிருக்கோம் சகோதர சகோதரி. அப்போ இதுல என்ன நோக்கம்னு பார்க்கும்போது, ஏன் சீஷர்களுக்கு தன்னை காண்பிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஏதாவது ஒரு நோக்கம் தேவன் வச்சிருக்காரு இல்லைங்களா?
அப்போ இதுல ஒரு 4 நோக்கங்களை குறித்து இன்றைக்கு நம்ம ஒரு சின்ன பாடமாக, ஒரு சிம்பிளான பாடம் தான் நம்ம பார்க்க போறோம் சகோதரர். அப்போ முதலாவது நோக்கம், கர்த்தர் இயேசு எதற்காக உயிர்த்தெழுந்த பின்பு பூமியில சீஷர்களுக்கு காணப்பட வேண்டும், அதுவும் 40 நாள் என்று சொல்லும் பொழுது, இப்படி எதற்காக என்று பார்க்கும்போது தம்மை விசுவாசித்த சீஷர்களுக்கு புரிய வைக்கணும் இல்லைங்களா? தம்மை விசுவாசித்த சீஷர்களுக்கு புரிய வைப்பதற்கு, தாம் உயிர்த்தெழுந்ததை புரிய வைப்பதற்காக தான் 40 நாட்கள் இந்த பூமியில அவர் காணப்பட்டார். அப்போ அந்த உயிர்த்தெழுதலின் சம்பவத்தை எப்படி அவங்க நம்புவது என்று பார்க்கும்போது, நம்ம எல்லாம் வாசித்திருக்கிறோம் சகோதரர்களே. அதாவது கர்த்தர் இயேசு சிலுவையில மரணம் அவருக்கு நடந்தது. அதோடு கூட கல்லறையில அவரை வைத்து அடக்கம் பண்ணினார்கள். கல்லறைக்கு சீல் வச்சாங்க. பாது காவலர்கள் எல்லாம் அன்றைக்கு காவலுக்கு நிறுத்த வைத்திருந்தாங்க. ஆனாலும் கூட நான் மரித்து உயிர்த்தெழுவேன் என்று கர்த்தர் சொன்ன போதிலும் கூட சில சகோதரிகள் வந்திருந்தாங்க. எப்போ? வாரத்தின் முதல் நாள் காலையில இருட்டோட எழுந்து வருவாங்க. முதலாவது யார் வராங்கன்னு பார்த்தா மகதலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் என்று வசனம் நம்ம பார்ப்போம். மற்ற அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கும்போது சுகந்த வர்க்கம் இடுவதற்காக தான் அங்க வந்திருக்காங்க அப்படின்னு கூட ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கணும். அப்போ கர்த்தர் உயிர் தெழுவார் என்ற நம்பிக்கை மகதலேனா மரியாளுக்கு இருந்துச்சான்னு பார்க்கும்போது, அவர் உயிர் தெழுவார்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் கூட மரித்த பின்பு வாரத்தின் முதல் நாளிலே சுகந்த வர்க்கம் இடுவதற்கு அவங்க வந்திருந்தாங்க என்று பார்க்கணும். அப்ப அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு இல்லையா அப்படின்னு கேள்வி நம்ம எழுப்புனா, அந்த பாருங்க, அவங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் இயேசு என்ன செய்தாருன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் கூட அப்படிதான் இருந்தது. அப்போ முதலாவது நமக்கெல்லாம் தெரியும், கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு யாருக்கு தான் காட்சி அளிக்கிறார்னு பார்த்தா, முதலாவதாக மகதலேனா மரியாளுக்கு தான். எப்படின்னா, ஒரு தோட்டக்காரனை போல காட்சி கொடுக்கிறதே நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடக்குது அங்கன்னு பார்த்தா, உடனடியாக மகதலேனா மரியாள் என்ன செய்யறாங்க, அங்க கல்லறை திறந்திருக்க கண்டபோது உடனே ஓடி என்ன சொல்றாங்கன்னா, சீமோன் பேதுரு இடத்துல கடந்து போய் இயேசுக்கு அன்பா இருந்த மற்ற சீஷர் அவர் இடத்துல போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, அவரை வச்ச இடம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது, உடனே என்ன செய்யறாங்க, பேதுருவும் மற்ற சீஷரும் கல்லறை இடத்துக்கு ஓடி போய் புறப்பட்டு 2 பேரும் ஒருமித்து ஓடி போனாங்க. ஆனா பேதுருவை பார்க்கலும் ஒரு சீஷன் முந்தி போய் கல்லறை இடத்துல வந்தார். அதற்குள்ள குனிஞ்சு பார்க்கிறாரு. ஆனா திரைக்கு அந்த சீலைகள் கிடக்கிறதை கண்டான் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கணும். ஆனாலும் சீஷன் உள்ள போகல. ஆனா பேதுரு அவர் கொஞ்சம் வயதுல மூத்தவர், தைரியமா உள்ள போயிட்டு பார்க்கிறாரு. சீலைகள் கிடக்கிறத பார்க்கிறாரு. கர்த்தருடைய தலையில சுற்றி இருந்த அந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராதபடி தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கு. அதெல்லாம் பார்க்கிறாரு. அப்ப இந்த வசனத்தில் படி நம்ம பார்க்கும்போது 9ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:9. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே, இங்க மறந்துட்டாங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னதான் கர்த்தர் இயேசு சொல்லியிருந்தார், நான் மரித்து உயிர்த்தெழுவேன், அதோடு கூட என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக அதை ஆயத்தம் பண்ணி மீண்டுமாக வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இல்லைங்களா? அது எப்படி மறந்துட்டாங்கன்னு பார்க்கும்போது, அதெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்தத்தான் கர்த்தர் இயேசு இந்த பூமியில இருக்க வேண்டியதாக இருந்துச்சு சகோதரர். ஏன் சொல்லும் பொழுது, முதலாவது அப்போஸ்தலர்களுக்கு தான் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் அந்த ஒரு காட்சியை காண்பிக்க வேண்டி இருந்தது. ஏன்னா அவர்கள் மூலமாக தான் முழு உலகத்துக்கு சுவிசேஷம் கடந்து போக வேண்டியதா இருக்கு.
உயிர்த்தெழுதல் நம்பிக்கை குறித்ததான அந்த அறிவு அவர்கள் மூலம் தான். ஏன்னா கர்த்தரோடு இருந்தவர்கள் அவர்கள் தான். கர்த்தருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம் இவர்களை நேரடியாக கண்டவர்கள் யாருன்னு பார்க்கும்போது சீஷர்கள். ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்த எந்த ஒரு நேரடியான, அதாவது எங்க பிரதர் என்ன எழுதுறாருன்னா, உயிர்த்தெழுதலை குறித்ததான எந்த ஒரு ப்ரூஃப் அவங்களுக்கு கொடுக்கப்பட முடியாது. ஏன்னா அது கர்த்தர் உயிர்த்தெழுது அந்த முதல் தடவை தான் உயிர்த்தெழுறாரு. மற்ற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இப்படிதான் உயிர்த்தெழுவான்னு சொல்லி இவ்வளவு நாட்கள் 40 நாட்கள் இங்க இருப்பாருன்னு சொல்லிட்டு வசனங்களை நம்ம தேடி பார்த்தா வசனங்கள் இல்லை சார். இப்போ நமக்கான இது ஒரு என்ன நாம் புரிஞ்சுக்கணுக்கு என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நம்பிக்கை நமக்கு இல்லாவிட்டால் கிறிஸ்தவ ஜீவியம் கடைசி வரை நிலை நிற்காது, அது விருதாவாகி விடும் சகோதர சகோதரர்களே. அப்போ அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நமக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கிறது என்று பார்க்கணும். அப்போ அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பின்பாடு அநேக விஷயங்கள் அவர் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா, கர்த்தருடைய சீஷர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு அல்லது விசுவாசம் உயிர்த்தெழுதல் பற்றின ஒரு நாலேஜ், அதாவது கண்டிப்பாக இந்த ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்கணும். அதனால்தான் கர்த்தர் இயேசு அவர்களுக்கு தரிசனம் காண்பித்தார் அப்படின்னு முதல் பாயிண்ட்ல நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் வாசிங்க 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது வாசிங்க. சாரி பிரதர், மைக் ஆன் பண்ண மறந்துட்டேன். கிறிஸ்து எழுந்தருளவில்லை என்றால் உங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதாவா இருக்கும். அப்ப நீங்க 16ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க சார். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். போதும் சார். பாருங்க அன்பு சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதாதான். அப்போ மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினால் தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவ எழுந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லி துரிதமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல பேசுறதை நம்ம பார்க்கிறோம் சகோதரர். அப்போ நாமும் கூட இந்த உலகத்தில் இருந்து மரணம் அடைந்த பின்பு நமக்கான நிலை உயிர்த்தெழுந்து கர்த்தரோடு இருப்பது என்பது எவ்வளவு முக்கியம் பாருங்க. நமக்கான ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னு பார்க்கும்போது, நிச்சயமா அவரோடு கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம், அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கூட நம்ம பார்க்கிறோம் சகோதரர். அப்போ உலகத்தில் உள்ளவர்களுடைய போதனைகள் எப்படி இருக்கும்? இப்ப நம்ம 2 விதமான, நம்முடைய போதனைக்கும் உலகத்தில் உள்ளவருடைய போதனைக்கு இருக்கிற வித்தியாசம், அதாவது கான்செப்ட் என்னன்னு பார்க்கும்போது, மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படியெல்லாம் வாழ்ந்தா அவன் சொர்க்கத்துக்கு போக முடியும், அந்த ஒரு போதனை தான் அநேக மகான்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் வேதாகமம் மட்டுமே நம்முடைய மரணத்துக்கு பின்பு நாம் எப்படி இருக்க போகிறோம் அந்த ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருக்கு அன்பு சகோதரர்களே. அப்போ அதற்கே உரிய ஒரு பயிற்சி, ஒரு பிரயாசங்கள், ஆயத்தம், இதெல்லாம் எப்படி தேவன் நமக்கு கொடுக்கிறாருன்னு பார்க்கும்போது உலகத்தாருக்கு இது கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும், புரியாது. ஆனால் தேவனுடைய மிகுந்த கிருபையினால் நமக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவி கொடுத்தது நிமித்தமாக பரிசுத்த ஜனமா இருக்கிற நாம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவன் புதிய சிந்தையை நமக்கு வச்சிருக்கிறார் என்று கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லுது. அதோடு கூட நம்முடைய அழைப்பு, நம்மளை தெரிந்து கொள்ளுதல், இவெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவரோடு கூட மகிமையில நம்ம இருக்க போகிறோம் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இன்னும் அதிகரிக்குமா இருக்குது சகோதரர். அப்ப பொதுவாக இப்படிப்பட்ட நம்பிக்கையில இருக்கக்கூடியவர்கள், நம்ம இப்பதான் கடந்து வந்திருக்கோம், கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து நம்ம வந்திருக்கிற இந்த நாட்களில கூட
பாருங்க, இது ஒரு முக்கியமான உபதேசம், நமக்கு இது அவசியமா இருக்குது என்று கூட நம்ம பார்க்கணும். அப்போ இன்னொரு வசனத்தை கூட நம்ம படிக்கும்போது, அதுலயே நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நீங்க வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பார்த்தீங்களா? அதாவது இந்த உலகத்தாருடைய போதனை அப்படிதான் இருக்கு. அதாவது இம்மைக்குரிய வாழ்க்கை, பாருங்க, இம்மைக்காக மாத்திரமே நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நிச்சயமா நம்முடைய நோக்கம் அப்படி இருக்காதுங்க. இம்மைக்குரிய காரியங்களே நம்ம நோக்கி பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். மறுமைக்குரிய காரியங்களை நம்ம நினைக்கிறவர்களா இருப்போம். அப்போ மேலானவர்களை தேடக்கூடிய சிந்தை நமக்கு எப்போது இருக்கணும். அப்போ பூமிக்குரிய வாழ்க்கையில் உள்ள பலன்களை மாத்திரமே நம்பி இருக்காதபடி பரத்திற்குரிய காரியங்களை எதிர்நோக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தல் நமக்கு எவ்வளவு அவசியம் என்று கூட நம்ம பார்க்கணும். அப்போ இதுல இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது, மகளான மரியாளுக்கு கர்த்தர் தரிசனமான போது ஒரு அருமையான வார்த்தை சொல்றாருங்க கர்த்தர் இயேசு. இது நமக்கு தெரிந்த சம்பவம். ஒரு தோட்டக்காரரை போல அவருக்கு காட்சி அளிக்கிறார். அப்போ மரியாள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தா, ஐயரே, இயேசுவை அப்படியே கொண்டு போயிட்டாங்க, எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மன உருக்கத்தோடு கேட்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்போ தோட்டக்காரரை போல பாக்குறாருங்க, அங்க வராருங்க. பின்னாக திரும்பி பார்க்கறத வந்து மகதலேனா மரியாள் பார்க்கறாங்க. அவரை வைத்த இடம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவர்களை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள் என்று கூட வசனத்தில் நம்ம பார்க்கணும். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ இந்த இடத்துல ஒரு தெளிவான புரிதல் நமக்கு தேவையா இருக்குது சகோதர. என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த உடனேயே 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பின்பு அவர் எந்த சுபாவத்திலே உயிர் தெழுப்பப்பட்டார் அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது, திவ்ய சுபாவத்துக்கு எழுப்பப்பட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம போட்டு பார்க்கும்போது, நிச்சயமா இல்ல. ஆவிக்குரிய சரீரமாக, ஆவியின் ஜீவியாகத்தான் அவர் உயிர் தெழுப்பப்பட்டிருக்கிறார். அதோடு கூட 40 நாட்கள் இந்த பூமியில இருக்க வேண்டும் என்று சொன்னா, அவர் வந்து ஒரு மேலான அந்த ஒரு திவ்ய சுபாவத்துக்கு அவர் எழுப்பப்பட்டுட்டார்னா பூமியில எப்படி காணப்பட முடியும்? அதற்காக காலப்பகுதியும் கூட தேவன் வச்சிருந்தாருங்க. அப்போ வந்து இந்த இடத்துல பாக்குறாருங்க. இந்த இடத்துல இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அதாவது தோட்டக்காரர் அந்த ரூபத்துல தான் இருக்காரு. அப்படின்னு கேட்கும்போது, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லும் பொழுது, மரியாளே அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாருங்க. அப்ப அந்த வார்த்தையை எவ்வளவு ஒரு கரிசனமா, அன்பா, அதாவது மரியாள்கிட்ட எப்படி பேசியிருக்காரோ கர்த்தர் அந்த அந்த துணியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப மரியாளே என்று சொல்லும் பொழுது அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அப்போ அதற்கு போதகரேன்னு அர்த்தம். அப்போ அந்த போதகருடைய அந்த குரலை அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க சகோதர சகோதரிகளே. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்துக்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல். இதுல ஒரு துல்லியமான ஒரு சத்தியம் அடைகிறது நம்ம பார்க்கிறோம் சகோதரர். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, என் பிதாவிடத்துக்கு ஏறி இன்னும் நான் போகல, நீ என் சகோதரிடத்துக்கு போய் என்ன சொல்லணும்னா, நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, பாருங்க, மரியாள் அவருடைய அந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம நினைச்சு பார்க்கலாம் சார். எப்படி ஒரு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்போ உடனே போயிட்டு சீஷர்களுக்கு அறிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதரர். அப்போ இது ஒரு காரியமா இருக்கும் பொழுது, இங்க பிரதர் இங்க என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட இந்த உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் பலியின் ஜீவனை கூட செய்ய முடியும்.
அதாவது கர்த்தரோடு கூட, அதாவது தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், சத்திய வசனத்தால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருந்தால் மாத்திரமே பலியின் ஜீவம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இங்க கொடுக்குறாரு. அப்ப நமக்கான பாடம் ஒவ்வொரு காரியத்திலும் வருகிறதை நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்ப கர்த்தர் இயேசு ஒருவேளை எழுந்தவுடன் பரமேறி போய்விட்டு இருந்தால் ஆவிக்குரியவைகளை சீஷர்கள் எப்படி புரிந்து கொண்டிருப்பாங்க? அவங்களுக்கு சற்று கடினமா இருந்திருக்கும். ஆனா பெந்தகோஸ்தே நாள் வரைக்கும் அவர்களை வழிநடத்துவதற்காக தான் 40 நாட்கள் பாருங்க, அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறப்பு கூட கர்த்தர் இயேசு ஊழியம் செஞ்சிருக்காருங்க. அப்போ இதுல இன்னும் நம்ம பார்க்கணும்னா, இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, மரியாளுக்கு காட்சி கொடுத்த பிறகு சீஷர்களுக்கெல்லாம் வந்து காட்சி கொடுக்கிறாரு. 11 முறை காட்சி தருகிறார். ஒரு சில இடங்கள்ல வந்து என்ன தொடாதுன்றாரு, ஒரு சில இடத்துல பாருங்க, காயத்தை பாருங்கன்னு சொல்றாரு, சாப்பிட்டு காமிக்கிறாருங்க. நம்மளாம் இதை படிச்சிருக்கோம். அப்போ முக்கியமாக சீஷர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக தான் அவர் மரித்து உயிர் தெழுந்து இந்த பூமியில இருக்க வேண்டியதா இருந்தது என்று கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. ஒருவேளை அவர் இன்னும் அந்த மகிமடைந்த சரீரத்துல ஒருவேளை திவ்ய சுபாவத்துக்கு எழுந்திருந்தால், அதுல உதாரணம் நமக்கு புரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருந்தபொழுது அவர் எப்படி பார்க்கிறாருங்க? மகிமடைந்த கர்த்தரை பார்க்கிறாருங்க. அது எப்படி பார்க்கிறார்? அந்த ஒளி அவர் மீது பட்ட உடனே அப்படியே கண்ணை குருடாயிடுது. ஆனா அந்த ஒரு சரீரத்துல, ஒரு மகிமடைந்த சரீரத்துல வந்திருந்தார்னா யாருமே அவரை பார்த்திருக்க முடியாது சகோதர சகோதரி. இது ஒரு நமக்கு ப்ரூஃப் ஆகும். இப்போ 2வது நோக்கம் நம்ம என்னன்னு பார்க்கலாம்னா, சில உரையாடல்கள் சீஷர்களோடு கூட கர்த்தர் இயேசு நடத்தி இருக்காருங்க. என்னன்னு பார்த்தா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்கிறார். அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் என்று என்ன, எப்படி அதை சொல்லலாம்னு பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யம் என்றால் பரலோகம், 1000 வருட அரசாட்சி, சுவிசேஷ யுகத்தின் அந்த சபை வகுப்பார், சிறுமந்தை கூட்டம், நம்மை குறித்த காரியம், இந்த சுவிசேஷ யுகத்துல சபையானது எப்படி இருக்கும், இந்த ராஜ்யத்தின் காரியங்கள், இதெல்லாம் சீஷர்களிடத்துல சம்பாஷித்து இருக்கிறார் என்று கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. எப்படிதான் இது பேசியிருப்பாரு, ராஜ்யத்தின் காரியங்கள் அவர்களுக்கு எப்படி புரிஞ்சு வச்சிருப்பாருன்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்களை அதை துணை கொண்டுதான் சீஷர்களுக்கு வேத வாக்கியங்களின் வெளிச்சங்களை காண்பிச்சிருக்கார் சகோதர சகோதரி. சரி, இதற்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரியும். இதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி அவர் தேவனுடைய ராஜ்யத்தைக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான சித்தாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆம் சகோதர சகோதரிகளை பாருங்க, வசனம் நமக்கு தெளிவா ஆதாரம் இருக்கு. என்ன சொல்றேன்னா, 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசினார், அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று கூட வசனம் நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு உதாரணம் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு அந்த ஒரு பொருளுக்கு போகும்போது நமக்கெல்லாம் அந்த சம்பாஷணை தெரியும் சகோதர சகோதரே. இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம், சீஷர்கள் 2 பேர் அந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறாங்க. போய் கொண்டிருக்கும் போது மிகவும் ஒரு மாதிரி துக்கம், ஒரு சம்பாஷணை நடந்து கொண்டு 2 பேர் பேசிட்டே போறாங்க. அப்போ ஒரு வழிபோக்கனை போல கர்த்தர் இயேசு அப்படியே கடந்து வந்து அவங்க கூட ஜாயின் ஆகுறாருங்க. அப்போ என்ன பேசுறாங்க நீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தெரியலையா, நீங்க வெளியூரா, நீங்க இந்த ஊர் இல்லையா, நாங்க வந்து இந்த மாதிரி கர்த்தர் இயேசு, அதாவது இயேசு கிறிஸ்து என்று ஒருத்தர் இருந்தாரு, அவரை வந்து கொலை செஞ்சுட்டாங்க, இப்படி சிலுவையில் அறைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியங்கள் சொல்லும் பொழுது, உங்களுக்கு இது தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரர்களே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க.
லூக்கா 24 15 வசனம் நீங்க வாசிக்கலாம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ம். ஆனால் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலேயப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். வாசிங்க. அவர் 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 எவைகளை என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். போதும் சார். பாருங்க, இந்த சம்பாஷணை நடக்குது. அவங்களாம் சொல்லிட்டே வராங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியா மீட்டு ரட்சிப்பவர் அவர் தான் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் இவர்கள் சம்பவித்து இன்றைக்கு 3 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் காலையிலே போயிட்டு கல்லறைகிட்ட பார்த்தாங்க. அவருடைய சரீரத்தை காணல. அப்போ திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கார் என்று சொல்லி அந்த தேவ தூதர்கள் அவங்கள தரிசித்தாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியம் ஆயிடுச்சு, பிரமிச்சு போனோம். அப்போ எங்களோடு கூட இருக்கிற சிலர் கல்லறை இடத்துக்கு ஓடி போனாங்க. ஸ்திரீகள் சொன்னபடியே அவங்க கண்டாங்க, அவரை காணல அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிட்டு வராருங்க. அப்போ என்ன பண்றாருன்னா, ஒரு வார்த்தை சொல்றாருங்க. வாசிங்க 25 வசனம் 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். போதும் சார். பாருங்க அன்பு சகோதர சகோதரர்களே, நேரத்தில் என்ன பேசுறாருன்னா, அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமா இருக்கிறீங்களே நீங்க. எவ்வளோ வசனம் இருக்கு தீர்க்க தரிசனம். நீங்கெல்லாம் இஸ்ரேல் ஜனங்க தானே, நீங்க இதெல்லாம் இதை ஆராய்ந்து பார்க்கலையா? நீங்க மாம்சீக இஸ்ரேலருக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்து தான் அறிவு அன்றைக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அன்பு சகோதர சகோதரி. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இரவு சமீபம் ஆயிடுச்சு, நீங்க ஏன் ஒண்டியா போறீங்க, வாங்க எங்க வீட்டில் தங்கிட்டு நீங்க போங்கன்னு சொல்லும்பொழுது, சாயங்காலம் ஆகும்போது என்ன சொல்றாரு, அவர்களோடு கூட போறாரு. அவர்களோடு கூட அவர் பந்தி இருக்கும்போது அவர் என்ன செய்யறாருன்னு ஒரு செயல் அங்கே செய்யறாருங்க. அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறாரு. அப்போதான் அவங்களுக்கு கண் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைந்து போனார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வசனம் நம்ம பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சுங்க. என்ன ஆச்சுன்னா, பாருங்க, நம்ம கர்த்தரை தான் நம்ம பார்த்தோம், அவர் ஒரு உயிர் தெழுந்துட்டாரு, உண்மைதான். அவர் அந்த நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக தான் ஒரு வழிபோக்கனை போல கடந்து வந்து சீஷர்கள் இடத்துல பேசின வார்த்தையை நம்ம தியானித்தோம் சகோதரர்களே. அப்போ அவங்க ஒருவர் நோக்கி பேசுகிறாங்க. இந்த வசனம் நீங்க வாசிங்க, 32 வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு கூடியிருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு. பார்த்தீங்களா, நான் கண்டு என்ன சொல்றாங்க, கர்த்தர் மெய்யாக உயிர் தெழுந்துட்டாரு, சீமோனுக்கு தரிசனமானார் என்று சொல்லி அவர்கள் கேட்டு வழியில் நடந்ததையும் அவர்கள் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னாங்க கூட நம்ம பார்க்கணும். முக்கியமா இதுல என்ன பார்க்கும்போது,
பாருங்க, இவங்க 2 பேரும் பேசுற அந்த சம்பாஷணையில வழியில அவர் நம்மோடு கூட பேசினாரு. அப்ப வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டினாரு. அப்போ நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிச்சயமா நமக்கும் கூட அன்பு சகோதரர்களே, அன்றைக்கு அவர் உயிர்த்தெழுதலை குறித்து தானே ஒரு அறிவு சீஷர்களுக்கு வருவதற்காகத்தான் அன்னைக்கு ஒரு தரிசனமாக இதை பேசுறாரு. ஆனா இப்ப நமக்காக என்ன பாடம் இதுல வச்சிருக்காருன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய இருதயம் கூட கொழுந்து விட்டு எரிஞ்சுச்சா இல்லைங்களா? தேவனுடைய தெய்வீக திட்டம், இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியம் நம்ம கேட்கும் போதே மிக உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் நம்ம. அதாவது இந்த உயிர்த்தெழுதலின் காரியங்கள் நிச்சயமா நமக்கு இந்த சத்தியத்திற்கு வந்த பிறகுதான் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம தியானம் செய்தோம். அது அந்த பேசிக் ஸ்டடி நம்ம கேட்கிறப்பதான் நமக்கு அந்த ஒரு சத்தியம் ரகசியம் புரிஞ்சிச்சு. எத்தனையோ முறை நம்ம வேதத்தை வாசிச்சிருப்போம், எத்தனை தடவை வாசிச்சிருப்போம். ஆனாலும் கூட இப்படி கர்த்தர் உயிர்த்தெழுந்தார், அது சீஷர்களுக்கு அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்து 2வது முறை, அதாவது 2வது வருகையில பிரசன்னமாக இருக்கிற நமக்கு சத்தியத்தின் வெளிச்சங்கள் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? அப்ப நமக்கான பாடம் இதுல என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் அவசியம் சொல்லி வலியுறுத்துகிறார் சகோதரர். அன்னைக்கு சீஷர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பூமியில இருக்க வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு 2வது வருகை வந்து அவர் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் கிருபையும் சத்தியத்தை கொண்டு வந்து நமக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் நோக்கங்களையும் அம்சங்களையும் முழு மனுக்குலத்திற்காக தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையுமாக நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறாங்களே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு ஐக்கியம் எப்படி இருக்கணும்? மிகவும் நெருங்கி இருக்க வேண்டியதா சகோதர. அப்போ வழி தப்பி போகக்கூடிய அந்த மார்க்கத்துக்கு நம்ம வஞ்சிக்கப்பட்டு போயிட்டோம்னா கண்டிப்பா வழி தப்பி போயிடுவோம். ஒருவேளை இது நம்ம இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது, தேவனோடு ஐக்கியம் நமக்கு அதிகமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத ஆராய்ச்சி, வேத பர்சனல் ஸ்டடீஸ் சொல்லுவோம், தனிப்பட்ட விதத்துல தியானங்கள், இவ்வளவு நமக்கு இது வாய்ப்பு இருக்கு நமக்கு சகோதரர்களே. தீர்க்க தரிசன வசனங்களை பாருங்க, அந்த உலகத்துக்கு அறியாத அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இன்றைக்கு நமக்கு அது முத்திரை திறக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு முத்திரை போடு என்று சொல்லி தானியேலத்துல சொல்றாரு தூதன். ஆனா இன்னைக்கு யோவான் சிக்ஷனத்துல சொல்றாரு, அது முத்திரை போட வேண்டாம், திறந்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு அருவி பெருகி இருக்கிற காலத்துல நம்ம இருக்கிறோம். சத்தியத்தின் வெளிச்சம் அதிகமாக அதிகமாக ஒவ்வொரு நாளும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நம்ம இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிறதா என்று சொல்லி அந்த சிந்தையில நாம் இருக்க வேண்டியதா இருக்குது சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக இன்னொரு நோக்கத்தை நம்ம பார்க்கும்போது, தேவனிடத்துல அர்ப்பணம் செய்யப்பட்ட பிறகு நமக்கு பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் இருக்குங்களா? நமக்கு எல்லாருக்கும் பூமியில நம்ம வாழும்போது நமக்கு குடும்பங்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, நமக்கு தேவைகள் உண்டு பாருங்க. அப்போ பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு இருக்கும் பட்சத்தில் எதிர்பார்ப்பு, நம்முடைய விருப்பம், அதாவது நமக்கு என்ன அந்த மாதிரி நம்ம ஆடம்பர வாழ்க்கை நம்ம வாழ்றது இல்லை. நமக்கு அடிப்படை தேவை உடை, உணவு, இருப்பிடம், இதெல்லாம் டெம்போரல் ரிக்குவயர்மெண்ட் நமக்கு அவசியமா இல்லைங்களா? கண்டிப்பா நமக்கு இதெல்லாம் தேவை. அப்போ கர்த்தரோடு கூட சீஷர்கள் இருந்தபோது இதை நம்ம பார்க்க வேண்டியது, கர்த்தர் இயேசுவோடு கூட 3 வருஷ காலமாக சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தபோது அவங்க எப்படி இருந்தாங்க? எந்த குறையும் அவங்களுக்கு இருக்குல்ல சகோதரர்கள். அப்போ கர்த்தரோடு கூட இருந்தபோது அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்குல்ல. ஆனா கர்த்தர் இப்ப மறிச்சு உயிர் தெழுந்து போயிட்டாருங்க. அப்ப இனி அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய நிலைமை என்ன ஆகுறது என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற வேளையில தான் நமக்கு எல்லாம் தெரியும். பேதுரு என்ன சொல்றாருன்னா, பேதுரு தான் முதல்ல சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னா என்ன ஒரு சிந்தையில அவர் சொல்லான்னு பார்க்கும்போது, நம்ம அவர் தான் மீட்டு நம்மளை ரட்சிப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த அடிமைத்தனத்துல நம்ம விடுவிச்சிருவாரு,
நம்ம வந்து அவரோடு கூட இருந்துடலாம், ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அது இல்லாத போனது பட்சத்தில் அந்த சம்பவம் நடக்கலையே. அப்போ கர்த்தர் மரணிச்சார், அவர் உயிர் தெழுந்தார். அப்போ அந்த அந்த அறிவு இன்னும் அது அவர்களுக்கு அதிகமாக இல்லாத பட்சத்தில் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல பேதுரு போகிறது நம்ம பார்க்குறோம். சகோதர சகோதரே, வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 3, 4. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது வாசிங்க வாசிங்க. இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இல்லைங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்க வந்து கர்த்தர் வர்றாரு, சீமோன் பேதுரு மீன் பிடிக்க போறாரு. அப்போ கூட இருந்த சீஷர்களும் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு போறாங்க. புறப்பட்டு போன போது படகு ஏறுறாங்க. அந்த ராத்திரியில அவர்கள் ஒன்றும் பிடிக்கல. அப்போ நமக்கெல்லாம் தெரியும், அந்த அந்த காட்சிக்கு நம்ம போகலாம் சகோதர சகோதரே. அதாவது மீன் பிடிக்கிற இடம், வலை எங்கே போடுவாங்கன்னு பார்க்கும்போது கடற்கரையில் மீன் வலை போட முடியுங்களா? குறைஞ்சது ஒரு 200 மீட்டர்ஸ் உள்ளே போயிருப்பாங்க, அந்த இடத்துல தான் போட்டிருப்பாங்க. அப்போது இதில் ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இயேசு அவர்களை நோக்கி வசனம் சொல்லுது, விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களுக்கு உண்டான்னு கேட்கும்போது அதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு சம்பாஷணை இப்போ பக்கத்தில் நின்று பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கரையில் தான் நின்னாங்கன்னு சொல்றாரு. ஆனால் இது பிரதர் எப்படி விளக்கமாக எழுதுறாருன்னா, இயேசு என்று இவங்களுக்கு அறியாததான் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் சத்தமாக கூப்பிடுறாருங்க. இந்த வலையை போடும்போது அவங்க வந்து முழு கவனம் அதில் தான் செலுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இவர் சொல்றாரு, வலது பக்கம் போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்னன்னு பார்க்கும்போது உடனே செய்கிறாங்க பாருங்க. அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்களை அகப்பட்டதுனால இழுக்க மாட்டாதீர்கள் சொல்லும் பொழுது இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கும்போது கீழ்ப்படிதல், அது நமக்கு ஒரு அதிகமான ஒரு மேன்மையான பாடமாக இருக்குது சகோதரர். அப்போ கர்த்தர் இயேசு என்று அவங்க அறியாததான் இருந்தாங்க. யாரோ ஒரு பெரியவர் வந்து நமக்கு சொல்றாரு. அப்போ மீன் பிடிக்கிறவங்களுக்கு மீன் எப்போ கிடைக்கும், எந்த சீசனில் கிடைக்கும் எல்லாமே தெரியும் இல்லைங்களா? ஆனாலும் இரவெல்லாம் ஒன்று பிடிக்காத பட்சத்தில், அகப்படாத பட்சத்தில் வலப்புறம் போடு என்று சொல்லும் பொழுது திரளான மீன்கள் கிடைக்குது என்று கூட நம்ம பார்க்குறோம் வசனத்தை. அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது, உடனே அங்கே நடக்கிற சம்பவம் என்னன்னு பார்க்கும்போது, இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து சொல்றாருங்க, அவர் கர்த்தர் அப்படின்றாங்க. அவருக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாத இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலில் குதித்தான். அப்போ இவங்க எங்க இருந்தாங்க? கடற்கரையில இருந்தாங்களா? வலையை போட்டு போகும்போது கொஞ்சம் உள்ள போயிருக்காங்க. அப்போ குதித்து நீந்தி வராருங்க. அப்போ மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படகுல இருந்து கொண்டே மீன்களுடைய வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துல பார்க்கணும். அப்போ நமக்கெல்லாம் அறிஞ்ச காரியங்கள் தான். உடனே என்ன பண்றாங்க, அவங்க கஷ்டப்பட்டு எல்லாம் வராங்க. அன்றைக்கு நம்ம மீன் பிடிக்கிற மீனவர்களுக்கு தெரியும், வலை கிழிந்து போகத்தக்க அளவு மீன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது, ஒருவேளை அந்த மீன்கள் அதிகமாக வலையில சிக்கும் போது வலை கிழியக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா வலை கிழியவே இல்லைங்க. அதோட அற்புத கர்த்தர் இயேசு செய்கிறாரு. திரளான மீன்கள் கிடைத்த போதிலும் வலை கிழிக்காதபடி பார்த்துக்கோங்க. அப்போ ஒருவேளை வலை கிழிஞ்சிட்டு இருந்தா ரொம்ப துக்கமாயிட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா மீன்கள் இன்னைக்குல நாளைக்கு கிடைச்சிடும். ஆனா வலையை மறுபடியும் ரெடி பண்ணனா அது மறுபடியும் அந்த வேலையை செய்ய வேண்டியதா இருக்குது.
அதை கூட நம்ம பார்க்கலாம். ஆனா இதுல என்ன பாடம் நம்ம பார்க்கும்போது, கரையில வராங்க. கரையில வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு, அவர் கரையில வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். சொல்றாங்க இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாங்க. அப்போ சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில இழுத்தான் என்று கூட நம்ம பார்க்கணும். அப்போ இத்தனை மீன்கள் இருந்து கூட வலை கிழியல. அப்ப இயேசு சொல்றாரு, வாங்க போஜனம் பண்ணுங்க. அப்ப அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியில்லைங்களா. அப்ப உடனே அவர் என்ன சொல்றாரு, இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவருக்கு கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் இயேசு மரித்தோரில் இருந்து பின்பு தம்முடைய சீஷர்கள் கருணை தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்று கூட நம்ம வசனத்துல பார்க்கிறோம் சொல்லுங்க. இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு நோக்கத்துக்காக கூட கர்த்தர் இயேசு பூமியில் இருக்க வேண்டியதா இருந்தது. அப்போ இதுல நமக்கெல்லாம் தெரியும், அதற்கு பிற்பாடு பேதுரு பேசுகிற சம்பாஷணை அவருடைய ஊழியத்தின் தன்மையை அவருக்கு தெரிவிக்கிறார். பாருங்க, அவர் மறுதளிச்சுட்டாரு, மனம் கசந்தாரு, திரும்பி வந்துட்டாரு. ஆனாலும் அவர் உலக காரியங்களுக்கு போன போது கூட கர்த்தர் இயேசு தேடி வந்து அவருடைய செய்யக்கூடிய வேலைகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்காரு, வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அவர் மூலமாக தான் இன்னைக்கு எழுப்புதல் வர வேண்டியதா இருந்தது. அவர் மூலமாக தான் அந்த உயிர்த்தெழுதலின் சாட்சி அவர்கள் கொடுக்க வேண்டியதா இருந்தது சகோதரர்களே. அதனால்தான் கர்த்தர் தேடி வந்து அவருடைய ஊழியத்தை குறித்து அந்த சம்பாஷணைகள் நமக்கு எல்லாம் தெரியும். நேரம் நமக்கு அதிகம் இல்லை. ஆகையினால் பாருங்க, இன்னொரு பேதுருகிட்ட அவர் சொல்ற எல்லா காரியங்களையும் நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்போ எப்படி பேதுருவை ஆரம்பத்திலே மனிதனை பிடிக்கிறவனாகத்தான் அழைத்தார் அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பை மறுபடியும் நினைப்பு கூட்டுறாங்க. அப்போ மீன் பிடிக்கிறவங்களா இராதபடி நீங்க மனுஷர்களை பிடிக்கிறவனாக ஆக்குவேன் என்று சொல்லி அன்றைக்கே அழைத்த கர்த்தர் அதை நிஜமாக ஆக்குவதற்கான அதை நினைவு கூறுவதற்காக தான் பூமியில வர வேண்டியதா இருந்தது நம்ம பார்க்கிறோம் சொல்றது. அப்போ நமக்கான அடிப்படை தேவைகள் எப்படிதான் கிடைக்குதுங்க நமக்கு, தேவனுடைய மேற்பார்வையிலிருந்து தான் கிடைக்கப்படும். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும் சகோதரர். நமக்கான அடிப்படை தேவை ஏற்கனவே நம்ம சொன்னோம். அதாவது உடுத்த உடை, உண்ண உணவு, ஒரு இருப்பிடம். இது வந்து டெம்பரல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நமக்கு. இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னா, உண்மையாக தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்து தேவனுடைய நீதிக்கு இசைவான ஒரு வாழ்க்கை வாழும்போது, அவருடைய சித்தத்தை முழுவதுமாக அந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தையோடு கிறிஸ்துவை போல நம்ம வாழும்போது நிச்சயமா நமக்கு தேவைகள் சந்திக்கப்படும் சகோதர சகோதரி. அதோடு கூட நம்ம எப்படி இருக்கணுமான்னு பார்த்தா, நம்முடைய மரணத்துக்கு பின் இருக்கிறதான காரியங்களை தியானம் செய்யணும் அதிகமா. நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க பிரயாசப்படணும். அதற்கு உரிய காரியங்கள், அதாவது நம்முடைய ஓட்டம் மகிமையில நம்ம கர்த்தரோடு கூட சேரும் பொழுது எப்படி வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் மனுக்குலத்துக்கு நிறைவேறும், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், அதோடு கூட முழு உலகத்துக்கு உயிர்த்தெழுதல், இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும். அதையே நம்ம சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதோடு மாத்திரம் இல்ல, சத்தியத்தின் தொடர்புள்ள ஈடுபாடுகள் நமக்கு அதிகமா இருக்கணும். சத்தியத்தின் மேலுள்ள வாஞ்சை, தாகம், ஈடுபாடு, சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுதல், அறுவடை பணிகள், நம்முடைய தனிப்பட்ட விதத்துல தியானம் செய்கிற காரியங்கள். அல்லது இதுல என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம், நான் கர்த்தருடைய சீஷனாகவோ அல்லது சீஷியாகவோ வாழ்ந்தால் பூமிக்குரியவைகளை எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார் என்ற விசுவாசம் நமக்கு அதிகமா இருக்கணும்னு கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ கர்த்தர் இயேசு சீஷர்களுக்கு காணப்பட்டு அவருடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய பேதுருவின் ஊழியத்தை தன்மையெல்லாம் விவரித்து காண்பித்தது எதற்காக என்று பார்க்கும்போது, சீஷர்கள் புரிந்து கொள்ளுதலில் ஒரு ஸ்திரமான விசுவாசம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த 2வது நோக்கத்தை நம்ம பார்த்தோம் சொல்லுது. 3வது நோக்கத்தை பார்த்தோம். 4வது ஒரு நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. பார்த்தீங்களா, இங்க என்ன வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, இவைகள் அவர் சொன்ன பின்புனா கர்த்தர் இயேசு பேசுறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னபோது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்போ இதுல நமக்கெல்லாம் தெரியும் அவர் ஆவியின் ஜீவியாக தான் இருந்தாருன்னு. ஒரு சரீரம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுமா? இதுதான் கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிற விசுவாசம். அதாவது அவர் மாம்சத்தில் தான் எழுந்துட்டு போனாரு, மாம்சத்துல தான் திரும்பி வருவாரு, அந்த ஒரு நம்பிக்கையோட தான் அவங்க இருக்கிறாங்க சகோதரர். ஆனா நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? அவர் ஆவியின் ஜீவியாக இருந்தார், மாம்சத்துல குலைந்தார், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த வசனம் இருக்குங்களா? அப்போ ஒரு ஆவியின் சரீரம், அது சரீரம் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று பார்க்கும்போது அவர்கள் அண்ணாந்து பார்த்தாங்க, பார்க்கும்போது அப்படியே எடுத்து மறைஞ்சிட்டார் என்று கூட இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்போ ஒரு சரீரமானது மாம்சத்தும் ரத்தத்தோடு இருக்கிற அந்த சரீரம் அப்படி போக வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. கர்த்தர் இயேசு மரித்து உயிர் தெழுந்த பின்பு 40 நாட்கள் ஒரு ஆவியின் ஜீவியாக தான் இருந்து சீஷர்களுக்கு அது புரிஞ்சிச்சு. ஏன்னு பார்க்கும்போது அவர் உயிர் தெழுந்த பின்பு மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறார். அதோட கூட 12 சீஷர்கள் ஒரு அறையில் இருந்தபோது அப்படியே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்றார். உடனே மறைந்து போறார். அப்போ அந்த ஆவிக்குரிய ஜீவி என்று சொல்லி அந்த அறிவு சீஷர்களுக்கு இருந்துச்சு. அன்பு சகோதரர்களே, இதுல இன்னும் தெளிவா பார்க்க போனா ஏற்கனவே தேவதூதர்களை கூட ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்திருக்கிறாங்க. அப்போ தேவதூதர்கள் இந்த பூமியில வரும்போது மனித உருவத்தை அவர் எடுத்துக்கொள்ள முடியும். மறுபடியும் அவங்க போகும்போது அந்த சரீரத்தை விட்டு போக முடியும். அவர் ஆவியின் ஜீவியாக தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு நிலைமையில தான் கர்த்தர் இருந்தாரு அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்போ இதுல என்ன நமக்கான ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது, முதலாம் வருகையில கர்த்தர் மரணித்து அவர் உயிர்த்தெழுதல், பரமேறி போகுதல், 40 நாட்கள் அவர் இந்த பூமியில இருந்து பரமேறி போகும்போது எப்படி ஒரு 500 பேருக்கு தரிசனமாகி, அதுல இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம்னா ஒரு 500 பேர், ஒரு சொற்ப ஜனங்கள் தான் அவருடைய உபதேசத்தை கூட ஏற்றுக்கொண்டாங்க. அதற்கு பிற்பாடு பெந்தெகோஸ்தே நாளிலே தேவனுடைய சித்தத்தின்படி அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு காத்திருந்த 120 பேர் மீது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பொழுதுதான் அன்று முதல் கொண்டுதான் பேதுரு மூலமாக சாட்சி முதலாவது எழுப்பப்பட்டது. அன்பு சகோதர சகோதரி, அதெல்லாம் நம்மளால அறிந்த விஷயம்தான். ஆனா இப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 2ஆம் வருகையில ஆவின் ஜீவத்தில் தான் வருவார் என்று கூட விசுவாசம். ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் 500 பேர் தான் நம்ம பார்த்தாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு சொற்ப ஜனங்கள், அதாவது திருச்சபையின் பிள்ளைகள் மாத்திரம்தான் அவருடைய வருகையின் பிரசன்னத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. அப்ப 2ஆம் வருகையின் பிரசன்னத்துல இருக்கிற கர்த்தர் அதை புரிந்து கொண்டவர்கள் யார் தான் என்றா இதுல நம்ம கூட இருக்கிறோம் என்று கூட அதுல மிக சந்தோஷமா நம்ம சொல்லலாம் சகோதர சகோதரி. கர்த்தர் ஏற்கனவே சீஷரிடத்துல பேசியிருக்காரு, அதை வாசிச்சோம் நம்ம. அதாவது நான் போய் மறுபடியும் வருவேன், உங்களுக்காக என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் ஆயத்தம் செய்து மீண்டுமா வருவேன், உங்களை கூட்டி போவேன் என்று சொன்ன வார்த்தை நிச்சயமா நிறைவேறுகிறது இல்லைங்களா? இப்ப 2ஆம் வருகை வந்திருக்கிறார். அவர் வந்திருக்கிற கால பகுதியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இன்னும் எப்படிப்பட்ட நம்பிக்கை, ஈடுபாடு அதிகமா இருக்க வேணும். இதுதான் நமக்கு வலியுறுத்துகிற பாடமா இருக்குது சகோதரர். நம்முடைய பலியின் ஜீவன் எப்படி இருக்குது? அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, கர்த்தர் இயேசு பேசின போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு சொல்லும் பொழுது, இப்ப நம்ம அதற்குரிய சத்தியங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சத்தியங்கள், சத்தியத்தின் வெளிச்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. அன்பு சகோதரர், நம்முடைய பலியின் ஜீவியம், அதோடு கூட இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை தேவனுக்கு இசைவான வாழ்க்கை வாழ்ந்து முடித்து மகிமேல அவரோடு கூட சேருவதற்கான அந்த தகுதியை, கிறிஸ்துவின் சாயல் அடைவதற்கான பிரயாசங்கள் எந்த அளவுக்கு நம்ம எடுக்க வேண்டியதா இருக்குது.
இதுல சொல்றாரு முதற் பலன் என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் முதற் பலன். வசனத்துல கூட தெளிவா இருக்குது சகோதரர்களே. வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க சார். கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்த நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். போதும். இப்போது முதற் பலன் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தையானது சரீரமாகிய, அதாவது தலையாக இயேசுவும் சரீரமாக சபையும் இணைந்துதான் கிறிஸ்து என்று சொல்லி குறிக்கிறதே நம்ம எல்லாம் புரிஞ்சிருக்கிறோம் சகோதரர். எப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படிதான் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ வாசிங்க வசனம் யாக்கோபு 1:18. யாக்கோபு நிருபம் 1:18. யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் முதற் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆம் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு முதல் பலன், நிச்சயமாக அது தெரியும். ஆனா கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில பாருங்க, தலையாக இயேசுவும் சரீரமான சபையும் இணைந்துதான் அது முழுமை அடையும் என்று கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ 1,44,000 முதற் பலனாக கர்த்தர் இயேசு இருக்கிறார். அப்போ முதற் பலன் நமக்கு எப்படி பொருந்தும்னு பார்க்கும்போது உலகத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய ஈடுபலின் ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரமா என்று சொல்லும்போது முழு உலகத்துக்கு தான் அவர் மீட்கும் பொருள் கொடுத்திருக்கார். நம்ம வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சகோதர சகோதரியே, நம்முடைய பாவத்துக்கு மட்டும் கர்த்தர் இயேசு மரிக்கல. பாருங்க, அவர் கிருபாதார பலி, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர்தான். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்லாமல் சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார்னு சொல்லும் பொழுது பாருங்க, இது ஆனா இது முதலாக முதற் பலன் கர்த்தர், அதாவது அவருடைய பின்னடையாளர்களாக சபை வகுப்பாருக்கு நமக்கு தான் அது முதலில் நம்ம பெற்றுக்கொள்றோம். முழு உலகத்துக்கு தான் ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தர் இயேசு தன்னுடைய மனுஷீக ஜீவ உரிமையை எப்படி தேவனிடத்துல தன் சிலுவை மரணத்துல அதை ஒப்புவித்தாரோ, ஏதோ என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த பூமியில வாழக்கூடிய உரிமையை எப்படி அது நீதியின் கரங்களை கொடுத்து வைத்திருக்காரோ, அதை யார்தான் முதலாவது பெற்றுக்கொள்ள போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பெற்றுக்கொள்வது இப்பொழுது இல்லை, இப்போ இந்த சுவிசேஷ யுகத்துல நமக்கு அது கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புண்ணியம். ஆனா முதல் பலனாக ஆகக்கூடிய நமக்கு தான் பாருங்க அந்த புண்ணியத்தை நம்ம கடனா பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா சரியான விதத்துல நம்ம நடக்கலைன்னா அது வேற யாருக்காவது கொடுத்துருவாரு. ஆனால் இந்த 1,44,000 பேர் நிறைவடைந்த போது மகிமையில் இருக்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் பிரகாரமாக முழு உலகத்துக்கும் அந்த உயிர்த்தெழ செய்து அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், கர்த்தருடைய அந்த ஜீவிக்கிற உரிமையை மீண்டுமாக பிதாவாக தேவனிடத்திலிருந்து கர்த்தர் இயேசு பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை முழு உலகத்துக்கு கொடுப்பார் என்ற காரியங்களை கூட நம்ம அறிஞ்சுக்கணும். அன்பு சகோதரர், நமக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் கூட இந்த ஒரு விசேஷமான அழைப்புக்கு பாத்திரவான்களாக நம்மை அழைத்திருக்கிறார் என்னும்போது எவ்வளோ ஒரு மகிமையான காரியத்தை நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்குது. அன்பு சகோதர சகோதரி, அப்போ கிறிஸ்துவின் சரீரங்களாகிய நாம் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது மேலானவர்களே நோக்கி இருக்க வேண்டும். கர்த்தர் இயேசுவின் முதலாம் வருகையில ஒரு சில அப்படியே முதலாம் வருகையில இது ஏன் உதாரணமா சொல்றோம்னா, கர்த்தர் இயேசு முதலாம் வருகை வந்தபோது ஒரு சிலர் மரிச்சு இருந்தாங்க. அவளை கர்த்தர் எழுப்பினார். அது உயிர்த்தெழுதலுக்கு சமமா இருக்கா? கண்டிப்பா இல்லை. மரித்த லாசருவை எழுப்பினார், ஆனா மறுபடியும் அவர் மரிச்சார் இல்லைங்களா? அந்த ஒரு உயிர்த்தெழுதலுக்கான ஒரு அடையாளத்தை தான் அந்த இடத்துல கர்த்தர் காண்பிச்சார்னு கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ மகிமையில பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் இந்த சிறுமந்தை வகுப்பாருக்கு மாத்திரமே கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு நிச்சயமா இருக்க வேண்டியதா இருக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே,
அப்போ கர்த்தர் இயேசு அவருடைய மரணம், அவருடைய பாடுகள், இதெல்லாம் நம்ம தியானிச்சுட்டு வந்திருக்கிறோம் சகோதர சகோதரர்களே. உயிர்த்தெழுதலின் நிச்சயம், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை குறித்துதான ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நாம் தொடர்ந்து அதே பாதையில தான், இதே ஒரு நம்பிக்கையில, இதே சிந்தையில, நம்முடைய மரணம் வரைக்குமாக அந்த சிந்தையில நம்ம ஓட நமக்கு தேவன் உதவி செய்வார் கண்டிப்பா சகோதர சகோதரர்களே. அப்போ முதலாவது நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்த சீஷர்களுக்கு தாம் உயிர் தந்ததை புரிய வைப்பதற்கு அவர் இந்த பூமியில 40 நாள் இருக்க வேண்டியது இருந்தது. இரண்டாவது காரியம் பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை சீஷர்களுக்கு மீண்டுமாய் நினைப்பூட்டணும், அதுக்காக அவர் இருக்க வேண்டியதா இருந்துச்சு. அடுத்ததாக பார்க்கும்போது, கர்த்தருடைய சீஷர்களுக்கு அல்லது சீஷிகளுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய பூமிக்குரிய தேவைகளை தேவனுடைய மேற்பார்வையில் இருந்து நான் சந்திப்பேன் என்பதில் ஒரு வாக்குத்தத்தமாக நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக, இந்த உறுதியான விசுவாசம் கொள்வதற்காக தான் நமக்கும் ஒரு பாடமாக இது அமைஞ்சிருக்கு. அன்றைக்கு அந்த விசுவாசிகள், பேதுரு உலகப்புறமான மீன் பிடிக்க கடந்து போனாரு, ஆனா அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது மறுபடியும் மீன் பிடிக்க போனாரா என்று நிச்சயமாக அவர் கண்டுட்டு போகல சகோதரர். தேவனுக்குரியவர்களே சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க, மிகவும் தைரியமாக ஊழியங்கள் செய்தாங்க அன்பு சகோதர சகோதரிகளே. ஆனால் தேவன் அவர்களை வழி நடத்தலையா? நிச்சயமா நடத்தினார். அவருடைய சாட்சியெல்லாம் நமக்கு தெரியும். அப்படியெல்லாம் அவர்களோட வாழ்ந்த வாழ்க்கை, அவர் எழுதின நிருபங்கள் இன்றைக்கு நமக்கு பாடமா இருக்குது அன்பு சகோதரர். அவர் அனுபவித்த அந்த பாடுகள் எல்லாவற்றையுமாக நிருபங்களாக எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் வாசிக்கும் போது நம்முடைய இருதயம் நிச்சயமாக கொழுந்து விட்டு எரியும் சகோதரர். அப்போ அடுத்ததா கடைசியா நம்ம தியானிச்ச பகுதி, 2ஆம் வருகையின் நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக சீஷர்களுக்கு அன்றைக்கு தரிசனமானார். அவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் கூட அவர் மாம்சத்துல வரப்போகிறது இல்ல, ஆவின் சரீரத்திலாம் வந்திருக்கார், பிரசன்னமாயிருக்கார். இன்றைக்கு மகிமையில கர்த்தர் இருக்கிறார். கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல அவரை முழு உலகமும் புரிந்து கொள்ளும். உயிர்த்தெழுதலின் வரிசைப்படி உயிர்த்தெழுதல் நடக்கும் என்பது நிச்சயம் அன்பு சகோதரர்கள். அதற்கு முன்னதாக நம்முடைய காலப்பகுதி, நம்முடைய ஓட்டம், என்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆயத்தமா இருப்போம் சகோதரர். என்றைக்கு தேவன் கூப்பிட்டாலும் அதே சிந்தையோடு கூட பாருங்க, சங்கீதக்காரர் தாவீது சொல்றார், நான் நித்திரை விட்டு எழுந்தும் போது மகிமையிலே உம்மை தரிசிப்பேன்னு சொன்ன வார்த்தை எழுதுறான். இந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்னு சொல்றாரு. சங்கீதம் 17ஆம் சங்கீதம் சார் வாசிங்க, 15ஆம் வசனம். பதினேழாம் சங்கீதம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்கள் 17-15 தான் படிக்கிறீங்களா? 17-15. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அன்பு சகோதரர்களே, இந்த ஒரு வார்த்தை நம்மளால சொல்ல முடியுமா? இந்த ஒரு இலக்கை நோக்கி நம்ம தொடர்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். மரண பரியந்தம் நம்ம வழிநடத்துவார். நம்ம பூமிக்கு தேவை எவ்வளவு இருந்தாலும் கூட தேவனுடைய மேற்பார்வையிலிருந்து பாருங்க, நம்ம திராணிக்கு மேலாக நம்ம சோதிக்கப்பட விட மாட்டாரு. ஒருவேளை நம்ம தனிமைப்பட்டிருக்கலாம், ஒரு பலவிதமான அனுபவங்கள் மத்தியில நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கை நான் ஓட முடியுமா அல்லது நான் ஜெயம் பெற முடியுமா என்று சொல்லி தனிமையாக்கப்பட்ட சிலர் இருக்கலாம். தனிமையாக சத்தியத்துக்கு வந்திருக்க கூட இருக்கலாம், குடும்பமாக வந்திருக்கலாம். ஆனாலும் கூட தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறபடினால் அவர் நம்மை வழி நடத்துவார், அவர் நம்மை பலப்படுத்துவார், அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட நம்முடைய அந்த ஒரு மகிமையான காரியங்களை எண்ணிக்கொண்டு நம்ம அந்த ஓட்டத்தை ஓடலாம் சகோதர சகோதரே. இப்படியாக இந்த நாளிலே தேவன் நமக்கு உயிர்த்தெழுதலின் காரியங்களை குறித்து நமக்கு போதித்த மகாபலி தயவுக்காக ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் தேவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இப்பொழுதும் கூட இந்த நாளுக்கான